மகாபெரிவாழனும். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை தரிசனம் செய்வதற்குரிய உபாயமாக ஒவ்வொரு உபாயத்தையும் நமக்கு சொல்லிக்கொண்டே வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் என்று சொல்லி விஸ்வதோமுகி என்று அவளுடைய முகங்கள் எல்லா திசைகளும் இருப்பதாக சொன்னார்கள். அடுத்தது அப்படி என்றால் அவளை நாம் எப்படி தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப அவள் எப்படி இருக்கிறாள் அந்த நிலையை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் அவளை தரிசிக்க முடியும் இல்லையா. அதை சொல்லக்கூடிய உபாயமாக வரக்கூடிய ஒரு நாமம் ஓம் பிரத்யக்ரூபாயை நமஹ. ஓம் பிரத்யக்ரூபாயை நமஹ. இப்போ இந்த நாமத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்த்துருக்கோம் பரா பிரத்யக்ஷதி ரூபா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்துருப்போம் பராக்கு பார்க்கறது அப்படிங்கிறது வெளியே பார்ப்பது, பிரத்யக் அப்படின்னா உள்முகமாக பார்ப்பது அப்படின்னு. அப்போ இங்கே அம்பிகையை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் மனதை செலுத்தி கொண்டே இருந்தால் அவளை நாம் தரிசனம் செய்ய முடியாது. இப்போ பக்தி என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா புலன்களையும் அடக்கி ஒருமுகப்படுத்துகிறது. அந்த ஒருமுகப்படுத்தி அங்கே நம் முன்னே இருக்கக்கூடிய சாட்சாத் அந்த மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை நமக்கு காண்பிக்கிறது. இப்போ ஒருமுகப்படுத்தப்படுகிறது இல்லையா இந்த புலன்கள். ஆக இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உள்நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் உள்பக்கம் நோக்குபவரால் தான் காணப்படக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அதுதான் பிரத்யக் ரூபா. அப்போ உள்முகமாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவள் தெளிவாக காணப்படுகிறாள். அப்ப வெளியே வெளி விஷயங்களை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரிவதில்லை. அந்த அலங்காரங்கள் செய்துவிட்டோம், அபிஷேகங்கள் செய்துவிட்டோம், பூஜைகள் செய்துவிட்டோம் என்று அந்த மூர்த்தியை மட்டுமே நாம் அனுபவம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பிகையின் அனுபவம் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடும். அதையெல்லாம் தரிசித்து புலன்களை நாம் ஒருமுகப்படுத்திய பிறகு எங்கே உள்நோக்கு முகமாக பயணம் செய்ய வேண்டும். அப்படி பயணம் செய்தால் மட்டுமே அவள் கிடைக்கக்கூடியவளாக தரிசனம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் இவள் கிடைப்பதற்கு அரிதாக இருப்பவள் தகராகாச ரூபிணியாக, குஹ்ய ரூபிணியாக, ஆத்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவளை எப்படி பார்க்க வேண்டும்? உள்முகமாக மட்டும்தானே பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் தானே அவள் தெரிவாள். அதை சொல்வதுதான் இந்த நாமம். மகாபெரிவா சரணம்.